ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து தமிழன் டெஸ்டுடைய, அதாவது ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஒரு டெஸ்ட் ஷெடியூல் தான். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆர்ஆர்பிக்கு வேற வேலை கிடையாது. அடுத்து குரூப் டிக்கான டேட்டு தான் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஜூன் இந்த மிட்டில் வந்து நமக்கு எதோட முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்டிபிசியோடைய கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அது முடிஞ்சிடும். ஓகேங்களா? இன்னொரு கிராஜுவேட் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்து என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ இருக்கக்கூடியது இன்னொரு 2 months. அந்த 2 monthsல இன்னும் ப்ரிப்பேர் ஆகிறவங்க கொஞ்சம் வேகமாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தமிழன் எக்ஸ்பிரஸ் 2.0 அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்சை திருப்பியும் சொல்கிறேன், தமிழன் 1 போட்டவங்க இந்த டெஸ்ட் பேட்சை வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். அதுதான் அதே ஷெட்யூல் தான் நம்ம கொஞ்சம் சுருக்கி கம்ப்ரைஸ் பண்ணி இப்போ யார் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, புதுசாக யார் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்காக கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், தமிழன் 1 பர்ச்சேஸ் பண்ணவங்க திருப்பி இதை பர்ச்சேஸ் பண்ண வேணாம். சேம் கொஸ்டின்ஸ் சேம் ஷெட்யூல் தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். இப்போ புதுசாக பார்க்குறவங்க டேட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, நீங்கள் தான் அதுக்கு முன்னாடியே தயாராக இருக்கணும், வேகமாக படிக்கணும். அதுக்குரிய டேட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது, ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்குது, மொத்தம் 25 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? குரூப் டிக்கான டெஸ்ட்டு ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் சயின்ஸ் 25, மேக்ஸ் 25, ரீசனிங் 30, கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் 20, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்மிங் 21. ஓகேங்களா? அதாவது மே மாதம் 21ஆம் தேதி இதோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்குரிய சப்ஜெக்ட் டாபிக்ஸ் பாருங்களேன். ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங், ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். ஓகே, இதை மொத்தமாக இந்த மாதிரி 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய ஷெட்யூல் ஒரு நாள் 2 நாள் கேப் இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன் சார், ஒரு நாள் 2 நாள் தான் கேப் இருக்குது, எப்படி சார் அட்டன் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. இந்த டெஸ்ட்டு நம்மளுடைய ஆப்பில் பெர்மனண்ட்டாக இருக்கும், டெலிட் ஆக போகிறதே கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஈவினிங் அட்டன் பண்ணிக்கலாம், மார்னிங் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டேட்டை தவிர்த்து அடுத்த நாள் கூட அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டேட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானுக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் என்னைக்குனாலும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதோடைய லாகின் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் கொஸ்டின் எப்போ லான்ச் பண்ணணும்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 25/5 தான். ஓகே, இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த டெஸ்ட் பேட்சை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எதில் போய் பே பண்ணணும், கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவோட எண்டிங் தான் உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ண வீடியோ அட்டாச் பண்ணியிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. கீழே ஒரு பட்ஜெட் லிங்க் இருக்குது, இதோடைய பிடிஎஃப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 25 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்குரியது. திருப்பி சொல்கிறேன், தமிழன் 1 பர்ச்சேஸ் பண்ணவங்க பர்ச்சேஸ் பண்ண வேணாம். லாஸ்ட்டாக 5 ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்குரிய டேட்டு வந்து நாங்கள் கடைசி அனௌன்ஸ் பண்ணுறோம். எக்ஸாம் நியர் டு எக்ஸாமில் அனௌன்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டு 100 கொஸ்டின் ஒரிஜினல் பேட்டர்னில் ஆர்ஆர்பியோடைய குரூப் டி தரத்தில் இந்த டெஸ்ட் இருக்கும். திருப்பி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த டெஸ்ட்டை பயனுள்ளதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த அட்டம்ப்டே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. கம்பல்சரி ஒரு எளிமையான தேர்வு 10th குவாலிஃபிகேஷன் தேர்வில் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான 2.0 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் கைட்லைன்ஸ் வீடியோவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முப்படை ட்ரைனிங் அகாடமியோட ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆப் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக லாகின் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக அதாவது ஆப்புக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. அது எங்கே பண்ணணும் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்ல, அந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் கையில் இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கங்க. இல்லை ஆல்ரெடி பல யூசர் அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முப்படை ஆப்பை யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும். புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக போயிட்டு ரிஜிஸ்டர் தான் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹோம் பேஜ்லேயே.
அதில் பெய்டு கோர்ஸ், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், பை புக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி தமிழ் எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி தமிழ் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.0, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ண பழைய டெஸ்ட் பேட்ச். இப்போ வந்து அப்டேட்டட் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்பிரஸ் 2.0. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 200 rupees தான். இதோட ஷெடியூல் பார்க்கணும் அப்படின்னா வியூ ஷெடியூல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷெடியூல் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலுக்கான PDF இருக்கும். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க கோர்ஸ் இதுதானா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. சரிங்களா? பே ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போகும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இல்லை நெட் பேங்கிங் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, சரிங்களா, நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஜிபே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஜிபே காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேல பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வராதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகாமல் போயிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, பேமெண்ட் ப்ரொசீஜருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த ஜிபேன்னு கொடுத்த உடனே ஜிபேக்கு மெசேஜ் போகும். அந்த ஜிபே மூலியமாக போயிட்டு நீங்கள் பின் போட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பே ஆகிடும். ஓகேங்களா? பே ஆன பிறகு இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வரும். வந்துச்சுன்னா 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் கோ டு ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்கள் கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். கோ டு ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் கோ டு ஹோம் கிளிக் பண்ண பிறகு ஆக்டிவேட் ஆன கோர்ஸ் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்களே, ஸோ அதுக்குள்ளேயே போங்க. அதுக்குள்ளேயே போனீங்கன்னா குரூப் டி. ஓகேங்களா? அதே குரூப் டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க அப்படி போகக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துட்டுருக்கு. இந்த வியூ கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து அதாவது டெஸ்ட் பேட்சில் ஷெடியூல் கொடுத்துருக்காங்களே, ஷெடியூல் கொடுத்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகும் சிபிடி எக்ஸாமினேஷன் ஃபார்மேட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ போய்ட்டு நீங்கள் சிபிடி எக்ஸாமினேஷன் ஃபார்மேட்டில் அட்டன் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா கீழே பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் இருக்கும். அதில் வியூ கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஷெடியூல் டேட் அன்றைக்கி டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டி 2.0 எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.